அடுத்தடுத்து இரட்டை கொலைகளை அரங்கேற்றி மூன்றாவதாக ஒருவரை கொல்ல துடித்த கொலைவெறி கும்பல் தூத்துக்குடி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தூத்துக்குடியை அலறவிட்ட நெல்லை கொலைகார கும்பலின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை கொல்ல ஒரு கும்பல் கங்கணம் கட்டி தெரிவதாகவும் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டுள்ளார். அது தொடர்பாக நடத்திய தேடுதல் வேட்டையில் தூத்துக்குடியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கார்த்திக் பாண்டியன், முத்துவேல் உள்ளிட்ட 6 பேர் போலீசாரிடம் சிக்கினர். சந்தேகத்தின் பேரில் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாங்கள் ஏற்கனவே இரட்டை கொலைகளை செய்துவிட்டு மூன்றாவதாக கருப்பசாமியை போட வந்தோம் என கூறி அதிர்ச்சியை கொடுத்துள்ளனர். நெல்லை ரெட்டியார்பட்டி மலையோரம் காட்டுப்பகுதியில் பாபு செல்வம் என்பவரை கொன்று வீசியதாக கூறி அதிகாரிகளை மிரள வைத்துள்ளனர். உடனே அங்கு விரைந்த போலீசார் காட்டுப்பகுதியில் தேடுதலில் இறங்கினர். அதில் பாபு செல்வம் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். பிடிபட்ட 6 பேரில் ஒருவரான கார்த்திக் பாண்டியனும் கொலை செய்யப்பட்ட பாபு செல்வமும் நன்கு அறிமுகமானவர்கள். அதன் அடிப்படையில் கார்த்திக் தனது புல்லட்டை பாபுவிடம் கொடுத்ததாக தெரிகிறது. அந்த புல்லட்டை வாங்கி ஊர் சுற்றிய பாபு வண்டியை திரும்ப கேட்கும்போது தராமல் அலைய விட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஆத்திரமடைந்த கார்த்திக் மது அருந்தலாம் வா என கூறி பாபு செல்வத்தை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த கார்த்திக்கின் கூட்டாளிகளான அன்பு, சிவபெருமாள், முத்துவேல் உள்ளிட்ட 6 பேரும் சேர்ந்து குடிக்க வைத்து பாபுவை கொன்றுள்ளனர். பின்னர் கொலைவெறி தலைக்கு ஏற தங்களுக்கு யார் யார் மீது வஞ்சம் இருக்கிறதோ அவர்களையும் தேடிச் சென்று கொல்ல வேண்டும் என சபதம் எடுத்துள்ளனர். அப்படித்தான் அதே நாளில் மீண்டும் மற்றொரு கொலையை அரங்கேற்றியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே உள்ள பற்பநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ஐயப்பன் என்கின்ற சுரேஷ். இவர் செய்துங்க நல்லூர் அருகே உள்ள முத்தாலங்குறிச்சியில் செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மரிய லூசியா என்ற மனைவி உள்ளனர். சனிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் செய்துங்க நல்லூரில் பொருட்கள் வாங்கிவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் கார்த்திக் பாண்டியன் தனது கூட்டாளிகளுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்று ஐயப்பனை வழிமறித்துள்ளார். உடனே சுதாரித்து கொண்ட ஐயப்பன் தனது 2 சக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். ஆனால் அவரை விடாமல் துரத்திய கார்த்திக் பாண்டியன் ஆட்களுடன் சேர்ந்து சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பியவர்கள் முன்விரோதம் காரணமாக மூன்றாவதாக தூத்துக்குடியில் கருப்பசாமியை கொலை செய்ய திட்டமிட்டு அங்கு சென்றுள்ளனர். அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட கருப்பசாமி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இந்த அதிர்ச்சி சம்பவம் தெரியவர இரட்டை கொலையில் ஈடுபட்ட கார்த்திக் பாண்டியன் உள்ளிட்ட 6 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதல் கொலை புல்லட் பைக்குக்காகவும், 2வது கொலை போதை அட்டகாசத்தில் ஈடுபட்டதை தட்டி கேட்டதாலும் அரங்கேறியதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக கைதான 6 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை கொலையை அரங்கேற்றி மூன்றாவதாக மேலும் ஒருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய கும்பல் போலீசில் சிக்கியிருப்பது நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.